வணக்கம் மக்களே, நிதா ஃபார்ம் இந்தியா சேனலிருந்து இன்றைய பதிவு. டாடா ப்ராடக்ட் சோலபர் போரான். இது கராட்டே. இது வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டோ எனர்ஜி 1.5 ml 1 லிட்டருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்பெட் டிபாஸ் 1.5 ml. இது வந்து தைமா தேசியம் அரிவா கம்பெனி 1.5 கிராம். இதுதான் மல்லி செடிக்கு எல்லா விதமான நோய் தாக்குதலிருந்து இதை காப்பாற்றும். இப்போது 1 by 1 பார்க்கலாம். தைமோதேசியம் மவுண்டோ எனர்ஜி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடிகளில் இருக்கிற நோய் தாக்குதலில் பார்த்திங்கன்னா குறிப்பாக சொல்லப்போனால் செம்பேனு, இலப்பேனு, அப்புறம் இலை சுருட்டு இதெல்லாம் கேட்கும். போரான் வந்து செடியை வந்து நல்லா கிரீனிஷாக வச்சு, இது எப்படின்னு கேட்டிங்கன்னா டானிக் மாதிரி வச்சிங்களேன், ஊட்டச்சத்து டானிக் மாதிரி. போரானும் ஜிப்ராலிக் வந்து ஊட்டச்சத்து மாதிரி. இது வந்து ஒரு ஹார்மோன். அதை வந்து ஒரு ஹார்மோன் வந்து தூண்டும், பூ வர்றதுக்கான ஒரு சூழல் வந்து உருவாக்கும். அப்புறம் வந்து டிபாஸ்ன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுவும் இது 3 வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது கூடவே வந்து நீங்கள் பென்தால்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது, அதுவும் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த 4 மருந்து நீங்கள் ஒரு காம்பினேஷன். பென்தால் வந்து ஒரு 10 லிட்டருக்கு 50 ml சேர்க்கணும். மற்றது எல்லாமே நம்ம வீடியோவில் இருக்குது. 1.5 ml 1 ml அந்த மாதிரி இருக்கும். அது நீங்கள் வந்து ஒரு தடவை ரிப்பீட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு டேங்க்கில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் செடியை வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். கூடவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜிப்ராலிக் போரான் 1 லிட்டருக்கு 1 ml சேர்த்துக்குங்க. அதாவது ஒரு சின்னதாக ஒரு கால்குலேட்டிவ் பண்ணுங்கள். எப்போவுமே அடி உரம் போடும்போது ஸ்ப்ரே வந்து தவிர்த்துருங்க. ஒரு 2 நாள் 3 நாளுக்கு அப்புறம் ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஏன்னா மல்லி செடியை பொறுத்தவரை அதனுடைய அளவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அளவுக்கு அதிகமாக நம்ம உரம் போட்டாலோ இல்லை ஸ்ப்ரே அடித்தாலோ செடி வந்து இலையெல்லாம் மஞ்சளாகிடும், செடி வந்து வதங்கி போயிடும். இன்னும் ஓவர் டோஸாக போயிடுச்சுன்னா செடியே வந்து பட்டு போகும், எரிஞ்சு போயிடும். அதனால் ரொம்ப கவனமாக அந்த மருந்து நீங்கள் வந்து பண்ணும்போது 1க்கு 2 தடவை நம்ம சேனல் பார்க்குறீங்க, நம்ம சேனல்லேருந்து நம்ம அட்வைஸ் கொடுக்குறோம். அது கூடவே வந்து நீங்கள் வந்து மருந்து கடையில் வாங்கும்போது அந்த கடையில் கூட நீங்கள் ஒரு தடவை கேட்டு வாங்க. காரணம் கேட்டிங்கன்னா சில கம்பெனிகள், அதாவது தைமா தாய்சம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கம்பெனி பேரில் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மவுண்டோ எனர்ஜின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதுவும் நிறைய கம்பெனியில் இருக்குது. அதாவது கண்டென்ட்டு தான் கம்பெனியோட பேரை விட கண்டென்ட் தான். அப்போது அந்த கண்டென்ட்டு அந்த கம்பெனி பொறுத்து கொஞ்சம் அளவு முன்ன பின்ன இருக்கும். பட் ரொம்பலாம் வித்தியாசம் வரதுக்கு சான்ஸ் இல்லை. அது மட்டும் ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க. இப்போது நம்ம தோட்டத்தில் புதுசாக அரும்பு வந்து நம்ம தொடர்ந்து நம்ம சேனல் பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும் நம்ம என்னென்ன இப்போது உரம் வச்சோம், என்ன மேல் ஸ்ப்ரேயிங் பண்ணோம், இதெல்லாம் நண்பர்களுக்கு தெரியும். இப்போ புதுசாக வந்து எல்லா துளிர்லேயும் அரும்பு இருக்குது. இன்னும் தெரியல, பட் நம்ம வந்து ஃபிசிக்கலாக பார்க்கும்போது நிறையா அரும்பு இருக்குது. அது இன்னொரு 2-3 டேஸில் அந்த அரும்பெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாகும். அது போக வந்து பார்த்திங்கன்னா சில நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்பில், குருணை அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. அது வந்து ஆர்கானிக் கிரானுல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு உள்ள கண்டென்ட் வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலி மல்லி செடிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீவீடு கண்டென்ட் உள்ள குருணை தான் அதிகமாக வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்போது நம்ம குருணையை வந்து நம்ம கேட்டு வாங்கும்போது ஸ்பெஷலி நம்ம என்ன பிளான்ட்டுங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லி தான் நம்ம கடையில் கேட்கணும். நிறைய பிராண்ட் இருக்குங்க. குருணையிலே வந்து ஏகப்பட்ட பிராண்ட் இருக்குது. அந்த குருணைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நிறையா வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்குது. அதில் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அதில் சம்டைம் வந்து நைட்ரஜன் இருக்குது, பொட்டாஷ் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, சீவீடு இருக்குது. அந்த மாதிரி நிறைய கண்டென்ட் ஓரியன்டாக அதுக்குள்ளே வந்து ஒரு மைக்ரோ நியூட்ரியனோட காம்போ தான் அதை வந்து குருணைன்னு சொல்கிறாங்க. குருணையோட வேலை என்னன்னு பார்த்திங்கன்னா செடியை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ண வைக்கும், வேர் வளர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும், ரூட் டெவலப்மெண்ட்டு, ஃபாஸ்ட் க்ரோவிங்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண் வந்து கொஞ்சம் லூஸு தன்மை கொடுக்கும்.
கொஞ்சம் வந்து இலகம் தன்மையாக இருக்கும். அப்போ தான் அந்த வேர் வந்து நல்லா பரவும். எந்த அளவுக்கு வேர் வந்து ஸ்ட்ராங்காக பரவுதுங்களோ அப்படி தான் நம்ம செடியோட வளர்ச்சியும் இருக்கும். நான் நண்பர்கள் நிறையா பேர் வந்து 2-3 பேர் மறுபடியும் வாட்ஸ்அப்பில் தொடர்ந்து அதை கேள்வி கேட்டிருந்தீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு குழிக்கு 5 செடி வைக்கலாம். குழியோட அளவு 1 அடிக்கு 1 அடி ஆழம் நீளம் அகலம் எடுத்துக்கோங்க. ஒரு செடிக்கும் மற்ற செடிக்கு இடைவெளி குறைஞ்சது 4 அடி இருக்கணும். அதிகபட்சம் உங்கள் விருப்பம் தான், 6 அடி கூட வைக்கலாம். பட் ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து இடைவெளி அதிகமாக வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அளவு நம்ம செடியோட அளவு குறையும். மினிமம் ஒரு 3000 செடி இருந்தால் மட்டும்தான் ஒரு வருடம் தாண்டின செடிகளில், ஒரு வருடம் 1.5 வருஷம் ஆன செடியிலேருந்து நம்ம வந்து நல்லா ஈல்டு டைமில் மார்ச்லேருந்து கிட்டத்தட்ட அக்டோபர் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 1 லட்சம் வரைக்கும் நம்மளால் சம்பாதிக்க முடியும். மல்லி செடியை மருந்து வந்து மேலே ஸ்ப்ரே மாற்றி அடிங்க. இது நான் சொன்ன எல்லா மருந்தும் நான் நிதானமாக சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மவுண்ட் எனர்ஜி, பென்தாலு, ஹிட்ஸில்லு, ஆல்ஃபா மைத்ரின், கராட்டே, தைமோதைசியம், எமாசின் பென்சோசைட், அப்புறம் வந்து அசிபிட்டு, எக்லாஸு, அப்புறம் இந்த மாதிரி மருந்தெல்லாம் இருக்குது. பயோ மருந்து, இதெல்லாம் பூச்சி மருந்து. பயோ மருந்து டபுள், பிப்புல், நைட்ரோபென்சின், என்பிகே 19-19-19, ஜிப்ராலிக், போரான். இதில் பூச்சி மருந்தில் ஒரு 4 மருந்து எந்த காம்பினேஷன் எடுத்து இந்த வாரம் அடிக்கிறீங்கன்னா அடுத்த வாரம் 4 மருந்து வேறு காம்பினேஷன் அடிங்க. மல்லி செடியை பொறுத்த வரைக்கும் அனுபவமிக்க மல்லி விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரே மருந்து தொடர்ந்து அடிக்க மாட்டாங்க, அடிக்கவும் கூடாது. ஏன்னா நம்ம தொடர்ந்து அடிக்கும்போது செடி அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம பழகிடுச்சுன்னா அந்த மருந்து அப்புறம் நம்ம செடிக்கு வந்து வேலை கேட்காது. அது ஸ்பெஷலி வந்து என்னன்னா, மல்லி செடியை பொறுத்த வரைக்கும் மைக்ரோ நியூட்ரன்ட்டும் நிறையா தேவைப்படுது, எல்லா விதமான கோம்போல தேவைப்படுது. இதே மாதிரி தான் நம்ம மல்லி செடிக்கு நம்ம அடிக்கிற மருந்து சில காலநிலையில் எடுத்துக்குது, சில காலநிலையில் எடுத்துக்காது. மழை காலத்தில் நல்லா சிறப்பாக வேலை செய்கிற மருந்து கொஞ்சம் குளிர் காலத்தில் சிறப்பாக வேலை செய்யாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த சமயத்தில் என்ன மருந்து வேலை செய்யுது வேலை செய்யலை அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் எல்லா விவசாயிகிட்ட இருக்குது. அதனால தான் அனுபவமிக்க விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, வாரம் என்ன பண்ணுறாங்கன்னா மருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி செடிக்கு அடிக்கிறாங்க. அப்போது எல்லா மருந்தும் நம்ம மாற்றி அடிக்கும்போது நமக்கு மெயின் என்னன்னா, நமக்கு கொசு, பால் பேனு, இலை பேனு, இலை சுருட்டு, மொக்குப்புழு, இந்த பிரச்சனை வந்து நம்ம செடியை பாதுகாக்கணும். அப்போது நம்ம செடியை வந்து பாதுகாக்கணும், இந்த மருந்து அடித்து பாதுகாக்கணும். பூ வரணும் கூட நான் சொன்ன மாதிரி ஒரு வாரம் டபுள் எடுத்துக்குங்க, இன்னொரு வாரம் பிப்புல் சேர்த்துக்குங்க. 3rd வீக் வந்து ஜிப்ராலிக், போரான் 2 சேர்த்துங்க. 4th வீக் வந்து என்பிகேல சேர்த்துக்குங்க. இதெல்லாம் நீங்கள் மேலே வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த செடியோட க்ரீனிஷ் நல்லாயிருக்கும். நிறையா வந்து நம்ம வந்து இப்போது நியூ பிரான்ச்சஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. அடி உரம் வந்து கம்பல்சரி நான் சொன்ன பாருங்கள், டிஏபி 20-20-0-13, ஃபேக்டாமாஸு, குருணை. நீங்கள் இந்த 3 உரம் சேர்த்து காம்பினேஷன் போட்டு பாருங்கள், உங்கள் தோட்டத்தில் ஒரு மாற்றம் 100க்கு 1000% நிகழும். மற்ற யூடியூப் சேனல் மாதிரி நம்ம சேனல் கிடையாதுங்க, ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகணுன்ற மாதிரி கிடையாது. அனுபவமாக நம்ம வச்சு நம்ம செடிகளில் வந்த ஒரு டிஃப்ரென்ஷியேட் அப்படியே உங்கள்கிட்ட நாங்கள் பதிவு பண்ணுறோம். நம்ம விவசாயத்தில் நிகரமாக லாபம் வந்து பார்க்கணும். 2வது, வேலையாட்கள் கூலி கொஞ்சம் குறைக்கணும். தோட்டம் நல்ல விதமாக வச்சுருக்கணும். நான் இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் மெதுவாக பேசுகிறேன். அதுக்கான முக்கிய காரணம், விவசாய நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு தெளிவாக விஷயம் புரியணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம்தான்.
அதனால தான் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுது. பட் நீங்கள் முழு வீடியோவும் பாருங்கள். வெரி பெனிஃபிட் அண்ட் வெரி யூஸ்ஃபுல். நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஒரு விவசாயிக்கு தினந்தோறும் ஒரு வருமானம் வரணும்னா அது பூ விவசாயமாக இருக்கணும், பால் வியாபாரமாக இருக்கணும், அல்லது நம்ம காய்கறி தோட்டத்தில் எஸ்பெஷலி கீரை வகையாக இருக்கணும். இது 3 தான். இப்போ இந்த மல்லி எப்போவுமே டிமாண்ட் இருக்குது, எப்போவுமே தேவைப்படுகிற ஒரு பொருள் தான். மார்க்கெட் ப்ரைஸ் 200 விட்டு குறையிறது இல்லை. ஹையஸ்ட் ரேட்டு 2000 வரைக்கும் போகுது. அப்போது இந்த மல்லிக்கு எப்போவுமே ஆல்வேஸ் டிமாண்ட் இருக்குது. இப்போ எவ்வளோ பறிக்கிறதுக்கு என்ன கூலின்னு கேட்டிங்கன்னா 150 ரூபா. இப்போ எங்கள் சைடில் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் 150 ரூபா. இதில் வந்து 4 திசையில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. பட் நம்ம சைடில் வந்து பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் வந்து வேலை செய்வாங்க. அவங்களுக்கு வந்து கூலியாக நம்ம கொடுக்குற தொகை 150 ரூபா. அவங்க என்ன பண்ணுவாங்க, 3 ஹவர்ஸ் வந்து எடுப்பாங்க. 1 கிலோ பூ 2 கிலோ பூ எடுப்பாங்க, எடுத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போது நம்ம தோட்டத்தில் மல்லிகைப்பூ வந்து நம்ம போடும்போது நம்ம முதல்ல ஒரு 30 சென்ட் போடுறோன்னா அந்த 30 சென்ட் நம்ம வீட்டில் உள்ள ஆளுங்க நம்மளால் பறிக்க முடியுமா அப்படிங்கிறது ஓரளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. இல்லை ஆள் இருக்குன்னா தைரியமாக போடுங்க. 1 ஏக்கரில் 2 ஏக்கரோடு போடலாம். நான் வந்து டோட்டல் 3 ஏக்கர் போட்டிருக்கேன் மல்லி மட்டுமே. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் செடிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காலம் வந்து கொஞ்சம் தாழ்த்தி தான் போட்டிருக்கேன். 1.5 வருஷம், 1.25 வருஷம், 1 வருஷம், 2 மாதம், இந்த மாதிரி தான் காலம் வந்து முன்ன பின்ன வரா மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். இதே மாதிரி தான் நம்ம செடியில் பூ வர வைக்க வரும்போது நம்ம வந்து அந்த செடியை வந்து கொஞ்சம் வந்து ஆல்ட்ரேட் பண்ணி தான் வர வைக்க முடியும். வந்தால் நமக்கு என்ன பண்ணோம்னா, நம்ம இருக்கிற ஒரு 10 பேர் எங்கள் தோட்டத்துக்கு வந்து இப்போ லாஸ்ட்டு ஜூன் மாதமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக நம்ம தோட்டத்தில் 10 பேர் வந்து வேலை செஞ்சாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஷிஃப்ட்டு வருவாங்க, பூ எடுக்க முடியாது, அப்படியே 2வது ஷிஃப்ட்டு கண்டினியூ பண்ணுவாங்க. அப்போது ஒரு ஆளுக்கு 300 ருபீஸ் நம்ம கொடுத்தே ஆக வேண்டும். அப்போ நமக்கு எவ்வளோ பூ வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 10 பேர் வந்து ஒரு ஷிஃப்ட் எடுக்கிறாங்க, 1500 அவங்களுக்கு கூலியாக போயிடுச்சு. நமக்கு வந்து ஒரு தோட்டத்தில் 20 கிலோ பூ வருது அப்படின்னா, ஒரு தோராயமாக நான் சொல்கிறேன், 20 கிலோ பூன்னா அன்றைக்கி ஒரு 300 ரூபா ரேட்டு போகுதுன்னா நமக்கு 6000 ரூபா நமக்கு வருமானம் இருக்குது. ஒரு 1500 ரூபா அவங்களுக்கு செலவு போகனா நமக்கு ஒரு 1500 ரூபா நம்ம செலவு. நம்மளும் வேலை செய்கிறோம் இல்லைங்களா, நம்ம 2 பேர் இருக்கோம்னா 2 பேருக்கு 1500, 3000 ரூபா போய் 3000 ரூபா நமக்கு லாபம். எல்லா செலவும் போய் நமக்கு கிடைக்க வேண்டிய தொகை அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு 90,000த்துலேருந்து 1,00,000 நமக்கு நிகர லாபமாக கிடைக்கும். இப்போ உரம் மேலே வந்து நம்ம வந்து பண்ணுற ஸ்ப்ரே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் 10லேருந்து ஒரு 15,000 இருந்தால் போதுமானது தான். அப்போ நம்ம 1500 நம்ம செலவுக்காக நம்ம எடுத்து வைக்கிறோம் பாருங்கள். அதில் 3ல் 1 பங்கு உரம் போனால் கூட நமக்கு நம்ம உழைச்ச காசுக்கு ஒரு 30,000 ப்ளஸ் நம்ம தோட்டத்தில் நமக்கு நிகர லாபமாக 90லேருந்து 1,00,000 நமக்கு கிடைக்கும். ஆனால் ஒரு நாளைக்கு 20 கிலோ பூ வந்தே ஆக வேண்டும். அப்போது 30 சென்ட்டில் வருமானு கேட்டிங்கன்னா வரும். ஆனால் 10லேருந்து 15 நாள் வரைக்கும் பூ வரும். அடுத்த 15 நாள் பூ வராது. செடி மறுபடியும் துளிர் எடுக்கும், அரும்பு வைக்கும், பூ வரும். அப்போ நம்ம தான் ஷெடியூல் பண்ணோம். 30 சென்ட்டுன்னா ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு 30 சென்ட்டு நம்ம ரெடி பண்ணோம். இந்த தோட்டம் முடிஞ்சோடனே அடுத்த தோட்டத்தில் நம்ம பூ பறிக்கிற மாதிரி ஒரு சூழல் நம்ம உருவாக்கிட்டோம்னா நம்ம வேலை வாய்ப்பு கொடுத்தா மாதிரி ஒரு இருக்கும். 2வது நம்ம தோட்டத்தில் கண்டினியூஸாக பூ இருக்கும்போது அந்த 10 பேர் 5 பேரோ நம்ம தோட்டத்தில் கண்டினியூஸாக வர ஆரம்பிப்பாங்க. அப்படி வரும்போது அவங்க ஒரு ஸ்டேஜ் மேலே நல்லா ஃபெமிலியர் ஆகிடுவாங்க நம்ம ஃபார்முக்கு. அவங்களோட வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். சீக்கிரமாக பூ எடுத்து கொடுத்துருவாங்க. காலையில் போனால் தாங்க மார்க்கெட்டில் நல்ல ப்ரைஸு. மதியம்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஒரு 300 ரூபா கிலோ போகுதுன்னா ஒரு 250 260 வந்துடுவாங்க. ஏன்னா காலையில் வர வியாபாரி வாங்கிட்டு ஹைதராபாடு, அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சவுத் பகுதி, இவங்கெல்லாம் வந்து பூ வாங்கிட்டு அவங்கவுங்க அந்தந்த இடத்துக்கு போயிடுறாங்க. நிறையா சென்ட் கம்பெனி அந்த நண்பர்கள் வந்து வாங்குகிறாங்க பூவை. அவங்களுக்கு தான் இப்போ வந்து ஹையஸ்ட் டிமாண்ட். இப்போ காலையில் மொத்த வியாபாரிகள் எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னா நம்ம பூ வந்து கொஞ்சம் ரேட்டு குறைச்சி தான் விற்பாங்க. லோக்கல் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க மாலை கட்டுறவங்கெல்லாம்
நம்ம பூ எடுக்கும்போது ஒரு 3 மணிக்கு இல்லை 2 மணிக்கு இந்த மாதிரி போகிற பூ வந்து அவங்களுக்கு வந்து எடுக்கப்படும். ஏன்னா அந்த சமயத்தில் வியாபாரிகள் யாருமே பெருசாக இருக்க மாட்டாங்க. அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூ வந்து ரேட்டு வந்து குறைச்சி தான் போடுவாங்க. அதனால் முடிஞ்சவரை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம பூ கொண்டு போயிட்டு மார்க்கெட்டில் சப்மிட் பண்ணிட்டோம்னா அன்றைக்கி என்ன ரேட்டு போச்சுங்கிறது அவங்க நோட் பண்ணிப்பாங்க. ஆஸ் வெல் அஸ் அவங்க நம்ம கேட்டால் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. ஒரு மாதத்தில் 3ஆம் தேதி வந்து நமக்கு பட்டி பைசாவாக திருப்பி கொடுத்துருவாங்க. அந்த பட்டிங்கிறது வந்து அவங்க கொடுக்குற பில்லிங்கு. ஸோ நம்ம எப்படி நம்ம சம்பாதிச்சாலும் நம்ம ஒரு ஏக்கரில் ஒரு 30 சென்ட்டில் நம்ம சம்பாதிக்கும் போது மாதம் 1 லட்சம்ங்கிறது நிகர லாபம். அதில் 100க்கு 200%. நான் சொல்கிறேன் 1 லட்சம்ன்றது மினிமம் தான். 1.5 லட்சம் கூட நம்மளால் சம்பாதிக்க முடியும். ஏதாவது நண்பர்களுக்கு வந்து சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம சேனல் வந்து ப்ளீஸ் தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளை மாதிரி விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் இது போய் இந்த சேனல் சென்றடைய வேண்டும். அதுக்கு நீங்கள் எல்லாமே எனக்கு சப்போர்ட்டாக இருங்க. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து வாழ்க்கையில் மல்லி தோட்டம் சிறப்பாக பயிர் பண்ணி நம்ம அதன் மூலமாக மிகுந்த ஒரு நல்ல வருமானத்தோடு நம்ம வாழ்க்கையை மேம்பட்டு வாழ வேண்டும். அதுக்கு எல்லோரும் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் தெரிவிங்க. நன்றி. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.